ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, எப்போதுமே சண்டை சச்சரவுன்னு வெறுப்பாக வாழ்ந்துட்டுருக்கிற கணவன் மனைவி கூட அந்யோன்யமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். எந்த உறவுலுமே இல்லாத ஒரு புரிதல், அன்பு இந்த உறவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இந்த உறவு பலருக்கும் சரியான முறையில் அமையறதில்ல. அவங்களோட கருத்து வேறுபாடு காரணமாக நேரம் சரியில்லாமல் போகிறதுனாலையோ இல்லை கண்திருஷ்டி காரணமாகவோ அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவி 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு புரிதல் இல்லாமல் எப்பொழுதுமே சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். கணவன் மனைவி ஒத்துமையாக இருந்தால் தான் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் நல்ல முறையில், ஆரோக்கியமான முறையிலையும் நல்ல மனநிலையிலும் அவங்க வாழ்வாங்க. கணவன் மனைவி அடிக்கடி சண்டை போட்டிருந்தா நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் நல்ல முறையில் வளராது. குழந்தைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன் அவங்களோட உறவு நல்ல முறையில் இருக்கணும். ஒரு சின்ன ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். எல்லாராலையும் இது கண்டிப்பாக செய்ய முடியும். இது மந்திரம், மாந்திரிகம் அது மாதிரிலாம் கிடையாது. ஒரு எளிமையான பரிகாரம். இதை யார் வேணாலும் செய்யலாம். நிச்சயமாக ஒரு குடும்பத்தில் பிரச்சனை அடிக்கடி வந்துட்டுருக்கு, கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பலனை கொடுக்குது. சரி, இந்த பரிகாரத்துக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். இந்த பரிகாரத்துக்கு பவளமல்லிப்பூ 5 தேவை. 5 பவளமல்லி நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு இல்லைங்க. எங்கேயாவது மரத்துலேருந்து நம்ம புதுசாக பறிச்சிட்டு வரணும். கீழே விழுந்த பூக்களை நம்ம எடுக்கக்கூடாது. மரத்திலிருந்து நம்ம புது பூவாக நம்ம எடுத்துக்கிட்டு வரணும். இந்த பூவை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை பண்ண போகிறோம். இந்த பரிகாரத்துக்கு 2 தாயத்து, வெள்ளியிலான தாயத்து தான் இதுக்கு தேவை. அப்படி உங்களால் முடியல, வெள்ளி தாயத்தை வாங்க முடியலன்னா நாட்டு மருந்து கடையில் வெளியிலலாம் சாதாரண தாயத்தெல்லாம் கம்மியான ரேட்டில் விற்கிது. உங்களால் முடியும்னா நீங்கள் வெள்ளி தாயத்தை வாங்குங்க. முடியாத பட்சத்தில் நீங்கள் சாதாரண தாயத்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும். பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு நீங்கள் இந்த 2 தாயத்தும் பவளமல்லி பூவையும் உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு போங்க. சிவன் பார்வதியை மனசார வேண்டிக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தையுமே நீங்கள் 2 பேருமே சிவன் கோயிலில் சொல்லுங்கள். சிவனை வணங்கினதுக்கப்புறம் நேராக நீங்கள் வீட்டுக்கு பூஜை அறையில் இந்த பூவையும் தாயத்தையும் வச்சுருங்க. ஒரு விளக்கேற்றி வைங்க. ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு நல்லெண்ணெய் தீபம் போடலாம், நெய் தீபமும் போடலாம். உங்களோட வசதிக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி உங்கள் குல தெய்வத்தை முதல்ல மனசார நீங்கள் வேண்டிக்கணும். இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கணும்னு நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு ஒரு 11 ரூபா காசு எடுத்து முடிஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த தாயத்தில் அந்த பவளமல்லி பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூவை ஒவ்வொரு தாயத்துலேயும் நீங்கள் போடணும். இந்த தாயத்தில் ஒரு கயிறு கட்டிக்கோங்க. இந்த தாயத்தை கணவன் மனைவி 2 பேருமே கட்டிக்கணுங்க. கழுத்து, கை, இடுப்பு உங்களுக்கு எங்கே வசதியோ அங்கே நீங்கள் கட்டிக்கலாம். இந்த தாயத்து கட்டி 5 வாரத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கட்டாயமாக உடனடியாக சரியாகுங்க. நிச்சயமாக உங்கள் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வரும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவு வரும். உங்களுடைய அந்யோன்யத்தை பார்த்து மற்றவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு 5 வாரத்திலேயே இந்த தாயத்து கட்டி 5 வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கணும்னாக்கா இது போல் பரிகாரம் தான் செய்யணுமா? 2 பேரும் உட்கார வச்சு மனம் விட்டு பேசுனா சரியாயிடாதா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் அவங்க 2 பேரும் பேசுவதற்கு ஒரு நல்ல மனநிலைமை வரணும் இல்லையா? அந்த சூழல் அவங்களுக்கு உருவாகணும். அதுக்காக இதை நம்ம செய்யணும். இந்த பரிகாரம் அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி 2 பேரோட மனநிலையும் மாற்றும். இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கசப்பை நீக்கி நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கும். ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இது. நீங்கள் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. சிவபெருமான் பார்வதி தேவியோட ஆசிர்வாதத்தை பெற்று அவங்கள போல் நல்ல தம்பதியராக நீங்களுமே வாழ்வீங்க. இதை நிறைய பேர் இதை செஞ்சுருக்காங்க. அதனால தான் நான் இதை ஒரு பதிவாக போட்டிருக்கேங்க. இது உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு பதிவு.
இந்த பதிவு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். 5 வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே நீங்கும். இந்த வழிபாடு முழு மனதோட முழு நம்பிக்கையோட நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். எல்லாரும் ஆச்சரியப்படுற ஒரு வாழ்க்கையை நீங்களும் உங்கள் கணவன் மனைவி நீங்கள் 2 பேரும் வாழ்வீங்க. உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல சந்தோஷமாகவும் திறமை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் தாய் தகப்பன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். வராகி அன்னையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.